கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம காரு பைக்கெல்லாம் எடுத்து வீடியோ போட்டு. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டோம், ஒரு அப்பாச்சி டெலிவரி ஆச்சு. ஸோ அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நடுவில் கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுத்தோம் சேனலுக்கு. அகைன் அதை பற்றி ஒரு பெரிய கதை சொன்னால் போர் அடிச்சிடும், எல்லாம் ஸ்கிப் பண்ணுவீங்க. அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு சினிமேட்டிக்கோட இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு கார் இருக்குது. அந்த காரோட சினிமேட்டிக்கோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ராங்ஸ். இது வந்து மாருதி சுசுகி வண்டி, நெக்ஸா ப்ராடக்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து லைக் இந்த வண்டியோட ஒரு வாக்கர் ஒன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப டெக்கியாக இருக்காது. ஸோ சில பேர் வந்து வண்டி வாங்கிறதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்கள்ல, அவங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு காமன் பர்சன் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது இந்த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரீஸாக்கு நடுவில் பலினோவுக்கு மேலே, ஸோ அந்த செக்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து டாட்டா வந்து பஞ்சை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிருக்கிறதுனால ஸோ அதுக்கு ஒரு காம்படிட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது அப்படின்றத நம்ம வீடியோ கடைசியில் பார்ப்போம். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த காரோட பலினோவை கம்பேர் பண்ணுவேன். பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பலினோ வாங்கலாமா ஃப்ராங்ஸ் வாங்கலாமா, ஸோ இந்த கொஷின் மார்க் தான் வந்து நிற்கும். ஏன்னா பலினோ ஓகே ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கிடும். ஸோ இதுனா கொஞ்சம் பட்ஜெட் தாண்டி போகும். ஸோ அந்த ஒரு கொஷின் மார்க் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறப்ப. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போயிடுவோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கிற மாதிரியே வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஒன்று ஒன்றா அந்த எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, இன்டீரியர் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இப்போ கார் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோடு அப்பீரன்ஸுக்கு கார் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல கிளியரன்ஸ் இருக்குது, நல்ல ஹைட் ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது வண்டியோட அப்பீரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து ஒரு குரோம் ஃபினிஷில் வந்து நம்ம மாருதி சுசுகியோட லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டிஆர்எல் போகுது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் நம்மளுக்கு ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், இப்போ மோஸ்ட்டாக இப்போ வர எல்லா வண்டிலையுமே வந்து இதுதான் இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ பேனட் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஃப்ரண்ட்டில் வந்து நீட்டாக இருக்குது, சின்ன பேனட்லாம் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் நல்ல லென்த்தாகவே இருக்குது கார் பார்க்குறதுக்கு. ஸோ அதே தான் சொன்னதான், ரோடு அப்பியரன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டி. ஸோ இப்போ நம்ம டயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 16 inch ப்ரொஃபைல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் வேரியண்ட்டில் வந்து நம்மளுக்கு டைமண்ட் கட் அலாய் கிடையாது. ஸோ நம்ம பார்த்துருக்கிறது பெட்ரோல் மிட் வேரியன்ட் ஃப்ராங்ஸு. ஸோ இதில் வந்து டைமண்ட் கட் அலாய் கிடையாது, ஜஸ்ட் ஒரு வீல் கேப் தான். ஸோ அதுக்கான கிளியரன்ஸும் நல்லாவே இருக்குது. ஸோ சைடு அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா வண்டியோட சைடு அப்பியரன்ஸ் இது தான். ஸோ சைட்லேருந்து பார்க்கும்போது வண்டி ரோட்டில் போனால் இப்படி தான் இருக்கும். ஸோ அதுவுமே நல்ல லென்த்தாக தான் இருக்குது. கார் வந்து குட்டி கார்லாம் கிடையாது, நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஓஆர்விஎம் கிடையாது. ஸோ இது வந்து மேனுவல் தான். ப்ளஸ் வந்து வண்டியோட கலர்லேயே வந்து ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மேட் ஃபினிஷ். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப பேடாக கிடையாது. வண்டிக்கு வந்து அதுக்கு என்ன தேவையோ அந்த ப்ரைஸ்க்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு ஒரு ரெயில்ஸ் சொன்னாது, ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஷோ பர்பஸ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டேங்க் பார்த்திங்கன்னா வந்து 37 liters பிடிக்கும். ஸோ ஒரு ஃபுல் டேங்க் அடிக்கணும் அப்படின்னா 37 liters பிடிக்கும் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ அப்படியே பின்னாடி வரும், வண்டியோட பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கீழே அந்த இடத்துல வந்து அந்த சில்வர் ஃபினிஷில் அது கொடுத்தது வந்து ஒரு மாதிரி லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. அது வண்டியோட அப்பியரன்ஸை பின்னாடி இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் அது வந்து எனக்கு ட்ராபேக் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதே மாதிரி பின்னாடி ரொம்ப வந்து நிறைய வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்காம சிம்பிளாக வந்து ஃப்ராங்ஸ்ன்னு சொல்லிட்டு காரோட பேர், ப்ளஸ் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லோகோ, அண்ட் தென் வந்து இங்கே நெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர், இதுதான் மோஸ்ட்டாக இருக்குது வண்டியில். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு ரெட் லைட் கொடுத்துருக்காங்க. எஸ், இதுதான். அதை தாண்டி வந்து வண்டியில் வந்து பின்னாடி ட்ராபேக் எதுவும் சொன்னால் பின்னாடி ட்ராபேக்குன்னு சொன்னால், ஸோ இதுதான் எனக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது அந்த அப்பீரன்ஸ் அப்படி இருக்குது. மற்றபடி வந்து எனக்கு எதுவும் மைனஸாக தெரியல. இங்கே வந்து நம்மளுக்கு ரெஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் வேரியண்ட்டில் நம்மளுக்கு வந்து பின்னாடி கேமரா வராது. ஸோ கேமரா வந்து நம்ம அடிஷ்னலாக தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ், மிட் வேரியண்ட்டில் கொடுத்துருக்கலாம். இப்போ பின்னாடி ரிவர்ஸ் கேமரான்றது வந்து ஒரு காமனான ஒரு ஃபீச்சர், எல்லா வண்டிலையும் ஒரு சேஃப்டி ஃபீச்சர் மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் அதை கொடுக்கல, அது ஒரு மைனஸ் தான் என்னை கேட்டால். அதை கொடுத்துருக்கலாம்.
அப்படியே சைட் பை சைடு நம்ம வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ இன்டீரியரில் தான் நம்ம நிறைய கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டீரியர் போகிறதுக்கு முன்னாடி வண்டியோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். வண்டி வந்து ஓட்டுறதுக்கு எப்படின்னா வந்து எனக்கு இதை விட பலினோ வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு ஓட்ட. ஸோ நல்லா இருந்துச்சு. அந்த பலினோ தான் எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருந்துச்சு ஓட்டுறதுக்கு. பட் ஆனால் இதில் வந்து என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வண்டி நல்லா ஹைட்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரோடு நல்லா வியூ இருக்குது. ப்ளஸ் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கார்னர் ஸ்டெபிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ பலினோவை கம்பேர் பண்ணும்போது இது கார்னரிங் நல்லா பண்ணுது. அண்ட் தென் ஹில் ஸ்டேஷன்ஸில் இது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக ஹைவேஸ் அண்ட் சிட்டிஸில் வந்து எனக்கு ரெண்டுமே சேம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ஆனால் அவங்க சும்மா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்களே. ப்ரைஸ் ஏற்றி கொடுக்குறான்னா அதுக்கான சில பல சொப்பு சாமான்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தான் கொடுப்பான். ஸோ அதே மாதிரி தான் இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் எனக்கு பர்சனலாக வந்து பலினோ பிடிச்சிருக்கு. ஏன்னா ரெண்டுமே நெக்ஸாவோட ப்ராடக்ட் தான். ஸோ அதனால எனக்கு வந்து அந்த வண்டி பிடிச்சிருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு படி மேலே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு எக்ஸ்யூவி செக்மெண்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பெட்டராக இருக்கும். ஸோ மற்றபடி நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க, இப்போ தான் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பலினோவே சூஸ் பண்ணுறது பெட்டர். இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஸ்டேரிங்கு. ஸோ ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் ஸ்டேரிங் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ரேப் கிடையாது. ஒரு மாதிரி ரஃபாக தான் இருக்குது. அந்த சாஃப்டாக இல்லை. வண்டி கொஞ்சம் ராயலாக ஓட்டுறதுக்கான ஃபீல் இல்லை. ஸோ லெதர் ரேப் வந்து நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்க்கு எந்த பட்டன்ஸுமே இங்கே கிடையாது. ஏன்னா வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோலே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு மியூசிக் சிஸ்டமோட வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, அப்புறம் மியூட் பட்டனு, அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகிறதுக்கான பட்டனு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கால் வந்தால் அட்டன் பண்ணுற பட்டன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஹார்ன் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் எத்தனா ஹார்னு. ஸோ அதுவுமே நல்ல த்ரோ இருக்குது. ஸோ இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் டிஃபால்ட்டு. இப்போ மிட் வேரியன்ட் எடுத்திங்கனாலே வந்து 2 ரவுண்டு, அப்புறம் சென்டரில் சின்னதாக வந்து ஒரு டிஜிட்டல் கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து பேசிக் இதுவாகிடுச்சு மிட் வேரியண்ட்டில். ஸோ அதே மாதிரி தான் இந்த வண்டிலையும். ஸோ 2 பக்கமும் வந்து வண்டியோட ஸ்பீடு, அப்புறம் ஆர்பிஎம்மு கொடுத்துட்டு சென்டரில் வந்து வண்டியோட டைமு, என்ன டிகிரி செல்சியஸு, 1 லிட்டருக்கு ஆவரேஜாக எத்தனை கிலோமீட்டர் ஓடும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெட்ரோல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கான இண்டிகேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர் எல்லாத்துக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வண்டியில் வர மாதிரி நம்மளுக்கு வைப்பருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, ப்ளஸ் வந்து ஆட்டோ கிளச் வந்து நம்ம ஆன் ஆஃப். அது என்னென்னா நம்மளுக்கு சிக்னல் நிற்கும் போது கிளச்சிலேருந்து கால் எடுத்துட்டோம், நியூட்ரலில் வண்டி இருக்குது அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நம்ம திருப்பி வந்து கிளச் அழுத்தினா போதும் வண்டி ஆன் ஆகிடும். ஸோ அது வேணுமா வேணாமா அப்படின்றதுக்கான பட்டன் தான் இது. ஸோ மற்ற பட்டன்ஸ்லாம் சும்மா இதில் எதுவுமே கிடையாது, டம்மி. ஒரு டாப் எண்டில் வந்து நம்மளுக்கு நிறைய பட்டன்ஸ் இங்கே ஃபுல்லாகிடும். ஸோ ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெருசெல்லாம் கிடையாது. ஒரு மாதிரி காம்பேக்டாக கரெக்டான ஒரு சைஸில் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒன்று, ஸோ அதே மாதிரி சென்டரில் 2, அங்கே ஒன்று. ஸோ எதுவுமே வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, கரெக்டாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு இது ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா இது நிறைய பிளாஸ்டிக் பார்ட்ஸு, அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு ஒரு லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம காருக்குள்ளே அந்த இன்டீரியர் ஃபீல் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நினைப்போம். ஓகே ஃபைன், அவங்க மிட் வேரியன்ட்னால அப்போ தானே டாப் வேரியன்ட் வாங்குவாங்க, அதனால அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏசி ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கான பட்டன்ஸ் இதெல்லாம். ஸோ அப்புறம் வந்து நம்மளுக்கு ஏசி எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்றதுக்கு, அப்புறம் ஏசி கூல் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன் இது. ஸோ இது கொஞ்சம் நல்லா ராயலாக இருக்குது, மேலே கீழேன்னு சொல்லிட்டு தள்ளுற மாதிரி. அதுக்கப்புறம் கீழே அதுக்கான ரியரு, ஆட்டோ, ஏசி, ஆஃபு எல்லாத்துக்குமான பட்டன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப சின்னது கிடையாது, கரெக்டான ஸ்பேஸ், நிறைய பொருள் வைக்க முடியாது, ஓரளவுக்கு ஹேண்டியான திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்புறம் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இன்டீரியரில் இந்த ஃபினிஷ், இந்த டேஷ்போர்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் அது 4 கலர்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க கிளாசி ஃபினிஷு. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் சில்வர் வந்து அப்படியே மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது லெதர் கிடையாது, அந்த லெதர் ஃபினிஷில் அந்த பேட்டர்னில் உங்களுக்கு வந்து அந்த ஒரு சாக்லேட் ப்ரௌன், அந்த ப்ரௌனில் வந்து கொடுத்துருக்காங்க. சாக்லேட் ப்ரௌன் கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பர்கண்டி கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ 3 கலர்ஸ் இங்கே யூஸ் பண்ணிருக்காங்க.
அப்படியே கொஞ்சம் சென்டராக பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே பிளாக் கலர் கார்பன் ஃபினிஷில் ஒரு கலர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால பார்க்கும்போது அந்த ரிச்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. அந்த அதிகமாகறத இது வந்து கம்மி பண்ணிடுது. அந்த அளவுக்கு எனக்கு இது பிடிக்காம போயிடுச்சு. ஸோ மற்றபடி டேஷ்போர்ட் வைஸ் வந்து வண்டி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ டிரைவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் வந்து உங்களுக்கு இங்கே டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு ப்ளஸ் வந்து வண்டியா லாக்கு அன்லாக்கு 4 விண்டோஸ்க்கான பவர் பட்டன்ஸ் இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட்டுக்கு மட்டும்தான் வந்து ஒன் டச் ஆப்ஷன் இருக்கும், மிச்சம் எல்லாத்துக்குமே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. ஓகே, இட்ஸ் ஆல்சோ ஓகே. ரெண்டு வாட்டர் பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ். இங்கே வந்து மொபைல் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ். ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஸோ ரிவர்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்துடுது. ஸோ ஹேண்ட் பிரேக் அதுவுமே வந்து நல்ல குவாலிட்டி. ஆம்ரெஸ்ட் கிடையாது. எஸ், இப்போ வந்து ஆம்ரெஸ்ட்டும் நம்ம வெளியே ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கி போகிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, என்ன பண்ணுறது, சிலதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், காசு பட்ஜெட் கட் பண்ணோம் அப்படின்னா. அப்புறம் சீட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து அவங்க கம்பெனிலேயே போட்டு கொடுத்த சீட்ஸு. ஸோ எனக்கு இந்த டெக்ஸ்சர் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நல்ல ஒரு சாஃப்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்கு. மேட் ஃபினிஷ்லேயும் இருக்குது, பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. அதனால் சீட்ஸ் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் குட். ஓகே, ஓரளவுக்கு நான் ஃப்ரண்ட்டில் ரொம்ப நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன், நிறைய கவர் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பின்னாடி போயிட்டு உங்களுக்கு லெக் ரூமு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ பின்னாடி டோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ அதே பர்கண்டி ஃபினிஷில் வந்து இங்கே ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிடிச்சி க்ளோஸ் பண்ணுறதுக்குமே வந்து அந்த பர்கண்டி டெக்ஸ்சர் தான் வருது. இங்கே வந்து ஒரு ரெண்டு கலர் சூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்று பிளாக்கு, ஒன்று அந்த பர்கண்டி. ஸோ அதே முன்னாடி டிரைவர் கொடுத்த மாதிரி அதே மாதிரி பிளாக் கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பனிங் அண்ட் ஒரு பவர் விண்டோக்கான பட்டன் இங்கே வந்துருக்கு. அப்புறம் கீழே வந்து இங்கே நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். இந்த பக்கமும் இருக்க மாதிரி தான் அந்த பக்கமும் இருக்குது. அப்புறம் கீழே வந்து ஸ்பீக்கர்ஸ். ஸோ விசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல பெரிய விண்டோவே இருக்குது. ஸோ பின்னாடி உட்காரவங்க நல்ல ஜாலியாக பார்த்துட்டே வரலாம். ஆனால் இதுதான் எதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, இந்த குட்டி சேனல் எதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப பின்னாடி இழுக்கல, பட் ஆனால் வந்து லெக் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. ஆனால் தை சப்போர்ட் இல்லை. ஸோ ரொம்ப நேரம் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது, தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லெக் ஸ்பேஸ் ஓகே. அப்புறம் அதான் தை சப்போர்ட். ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து இதை பாருங்கள், இவ்வளோதான், கொஞ்சம் கம்மி தான் ஹெட்ரூமு. ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்க உள்ளே உட்காரத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் இருக்குது ஹெட்ரூமில். நல்லா நிமிர்ந்து உட்காரோம் அப்படின்னா வந்து நான் ஒரு 5'10" இருப்பேன். ஸோ நான் உட்காரும்போது எனக்கு இவ்வளோ தான் ஸ்பேஸு. அப்புறம் ஆம்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினால் இங்கே ஒரு ஸ்பேஸு, இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. ஆம்ரெஸ்ட் வச்சா இது வந்து காணாமல் போயிடும். அப்புறம் பின்னாடி ஏசி வென்ட் கிடையாது. எஸ், ஏசி வென்ட் கிடையாது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 120 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. எஸ். அப்புறம் கீழே ஒரு ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ்லாம் எதுக்குன்னே தெரியல. இதுவும் யாரையும் அங்கே இதுவரையும் வச்சு பார்த்ததே கிடையாது. நாங்களும் ஏகப்பட்ட ட்ரிப் இருக்கும், யாரும் அதை வச்சு நான் பார்த்ததே கிடையாது. பம்பு, சென்டரில் பம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பம்பாகவே இருக்குது, குட்டி பம்புலாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் இதை வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். அது வந்து சென்ட்ரலில் உட்காரவங்களுக்கு தான் அந்த கஷ்டம், அதெல்லாம் தெரியும். எல்லா டீம்லேயும் ஒரு ஏமாந்தவன் இருப்பான், அவன் சென்ட்ரலில் உட்காருவான், அவனுக்கு தான் அந்த கஷ்டம் புரியும். எஸ், இதுதான் ஓவராலாக பின்னாடி. ஸோ நம்ம பின்னாடி பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா வந்து 308 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்கும்போது பின்னாடி பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பூட் ஸ்பேஸ் வந்து நான் இன்னும் அதிகமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது 308 தான். இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நிறையவே இருக்குது. ஆனால் இதுலேயுமே ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா வந்து இது நல்லா கீழே இறக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை மேலே ஏற்றி ஒன்று இங்கே பொருள் வைக்கலாம், இல்லைனா கீழே பொருள் வைக்கலாம். ரெண்டுத்துலேயுமே பொருள் வைக்க முடியாது. இது கொஞ்சம் நல்லா இப்படி தூக்கி கொடுத்துருக்கலாம் ஓப்பன் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இதுதான். நான் இன்னும் எதிர்பார்த்தேன், வண்டி கொஞ்சம் பின்னாடி பெருசாக இருக்கே, சரி நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அது இல்லை. ஸோ ஓவரால் டீசன்ட் பூட் ஸ்பேஸ் தான், ரொம்ப குறைன்னு கிடையாது. உள்ளே வந்து லைட்ஸ் எதுவும் கிடையாது. அப்புறம் ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பூட் ஸ்பேஸ் அவ்வளோதான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கரவுண்ட் ரிவ்யூ கொடுத்து நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ
நீங்கள் வாங்க போகிறீங்க வண்டி அப்படின்னா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் வந்து நம்ம ஷோரூம் போய் பார்க்கணும் வரணும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி நம்மளுக்கு தெரியும் பூட் ஸ்பேஸ் 308 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ்னால் அது வந்து நம்ம நம்பர்ஸாக தெரியும். ஆனால் வந்து அதை நம்ம பார்த்தா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதெல்லாமே இந்த வீடியோ நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ கொடுத்தாச்சு. ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு வாங்க போகிறவங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வாங்க போகிறாங்க உங்ககிட்ட வந்து சஜஷன் கேட்டிருப்பாங்க, மச்சான் என்ன கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன் வைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கன்ஃபியூஸ் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் கன்ஃபியூஸ் ஆகட்டும். அவன் ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான். நீங்கள் இதை அமுச்சு விட்டீங்கன்னா அவன் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடுவான். டேய் என்னடா இது மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு கார் கிடச்சி அந்த காரோட வீடியோ எடுத்து போடுறோம், ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வந்துட்டே இருக்கும். பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு அப்பாச்சி வந்து ஒன்று டெலிவரி எடுத்தோம். ஸோ அப்பாச்சி RTR புது மாடல் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அது ஒரு மிட் வேரியன்ட் எடுத்துருக்கிறதுனால அடுத்து அந்த வண்டிக்கான ஒரு டீட்டெயில் ரிவ்யூ ஒன்று வரும். ப்ளஸ் ஒரு மைலேஜ் டெஸ்ட்டு, டாப் ஸ்பீட் டெஸ்ட்டு எல்லாமே வரும். ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸு அதை ஏதாவது கேட்கணும் இல்லை ஏதாவது திட்டணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்குது, மறந்துட வேண்டாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும் இல்லை நான் ஏதாவது தப்பாக சொன்னேன் அப்படின்னா வந்து தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் கற்றுக்குறேன். ஸோ அந்த கமெண்ட்டை பார்த்தா வேறு யாராவது கற்றுப்பாங்க, வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரிஞ்ச விஷயங்களை நீங்களும் ஷேர் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரி இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வரும், அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். காசாக பணமா ஒரு லைக் போட்டு விடுங்களேன். எவனை நாங்களாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டாமா? ஸோ லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்த அப்பாச்சி உங்களுக்கு வந்து வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ போடுறோமோ போட்டு அடுத்த அப்பாச்சியும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஒரு ஓலா ஸ்கூட்ரு ஒன்று, ஓகே அது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லைல்ல, ஓலா ஸ்கூட்டர் வந்து ஒன்று டெலிவரி எடுத்திருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு அடுத்து வரும். ஸோ நிறைய லைனப்ஸ் இருக்குது. திரும்பி சொன்னால் உங்களுக்கு அநாயகமாக இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அழுத்தி விட்டுருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.